நடிகருடைய பைத்தியம் மாதிரி பொது நிகழ்ச்சி முதல் நடத்தினது கிறிஸ்துமஸ் பொங்கல் எல்லா பொதுவான நிகழ்ச்சிகள் அதெல்லாம் பண்ணாம 5 மாசம் கழிச்சு மார்ச்லயே இஃப்தார் தேர்ந்தெடுத்தாரு. பைத்தியமா நம்பின காலத்துல அவர் ஜெயிச்சாரு. அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு படித்த முட்டாளாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி அறிவு கிடையாது. அறிவு அட வச்சவங்க தமிழகத்துல விஜய் ரசிகர்கள் முட்டாளா இருக்கிறாங்க. சுய புத்தி இல்ல, சுய அறிவு இல்ல, சுய சிந்தனை இல்ல. படத்துல பார்த்த ஹீரோ கேரக்டர் நிஜத்துல பாக்குறாங்க. இவள மாதிரி பட்டு படம் வந்துட்டு கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு தையத்தக்கான ஆடோட எல்லாத்தையும் வரல நானும் தையத்தக்கான ஆடணும் அப்படின்ட்டு பிஜேபி திமுக நாம் தமிழ் கட்சியும் திமுக விஜயும் திமுக பாசிசம்ங்கிறது எவ்வளவு கோரமோ கொடூரமோ விஷம் தைக்கப்பட்ட அம்பது இந்தியாவோட வளர்ச்சி நாசமாக்கிறது. அதை வந்து பாசிசமா பாயாசம் கிண்டல் பண்ணி விட்டா அந்த பாசிசத்தை பயங்கரத்தை கிண்டல் விட்டாங்க. ஒரு ஆபத்து கண்டிப்பா இஸ்லாமிய மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ஒரு அச்சம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல மாற்று சக்தியா விஜய் வரமாட்டாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து அவநம்பிக்கை. அவர் பிஜேபி இன்னொரு டீம் தான் வருவார். கால் பண்ண முடியாது. இது பெரியார் மண்ணு. இஸ்லாமியர்கள் வந்து என்னைக்குமே வேலைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தன் பாஜக இருக்கிறான், ஒருத்தன் நான் சொல்லுவேன். ஒரு சில இஸ்லாமிய கருக்காளி போய் அவன் இஸ்லாமிய சொல்லாது. அப்ப வெறும் டிரைவ் கருக்காளியா? கருக்காளி முஸ்தபா கண்டிப்பா கருக்காளி. காட்டி கொடுத்து கருக்காளி. நீங்க முஸ்லிம் தானே? நீங்க